தற்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நாம் அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் குழந்தைங்க கூட பெரியவங்க கூட எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுற பிளாக் பெல்ட்ஸ் கூட நம்ம கராட்டே மார்ஷியல் ஆர்ட்ஸில் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கோம். ஒரு 22 இயர்ஸ் என்னுடைய ஸ்கூல் ஏஜ். ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்டு நம்ம படிச்சுட்டு இருந்தேன் 2002. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நாம் வந்து இந்த கராத்தேவை வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம். என்னோடய மாஸ்டர்ஸ் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய நமக்கு ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எவ்ரி போர்ஷன்ஸாக வந்து நெக்ஸ்ட்டு யூடியூப் சேனலில் ஒரு பார்ட் பை பார்ட்டாக போட்டுட்டு இருக்கும்போது மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஃபேமிலிக்கும் காமிச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். ஓகே, இப்போ தற்காப்பு அப்படின்றது நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் தானே தவிர யாரையும் அட்டாக் பண்ணுறது கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தற்காப்பு பயிற்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டும் தான் வச்சுருந்தே தவிர யாரையும் தாக்குறதுக்கான கலை அல்ல. இது ஒரு ஒழுக்கமான கலை. ரொம்ப ஒரு வந்து பீஸ் ஆஃப் மைண்டோட மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ டிசிப்ளின் இல்லாதவங்க இதை பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து இப்போது கராட்டே இப்போ நம்ம ஜாப்பனீஸ் டேர்ம்ஸில் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஜாப்பனீஸ் டேர்ம் ஏன் வருது இந்தியாவில் இல்லையா அப்படின்ற மாதிரி பண்ணோம். எல்லாமே இங்கேருந்து தான் வெளியே போயிருக்கு, அது உண்மை. பட் ஆனால் இன்னைக்கு நமக்கு கையில் வந்தது அங்கேருந்து ஒரு மாஸ்டர்ஸ் வழியாக ரூட்டாக இப்படி வந்தது. எல்லாருமே இதோடைய ஆழ்ந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எடுத்து எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி நம்மளோட மண்ணோட பெருமையை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பேசிக் சிம்பிளாக நம்ம கராட்டே அப்படின்னா எம்டி ஹேண்ட் எம்டி லேக் அட்டாக்கிங் டெக்னிக், டேனா டெக்னிக். அந்த கராட்டேவை அப்படியே நம்ம வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து தற்காப்பு பயிற்சி நம்ம வச்சுருக்கோம். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆயுதம் இல்லாத பயிற்சியை நம்ம வந்து இப்போ நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு சாம்பிள் பார்ப்போம் வாங்க. இப்போ பிரவீன் பிளாக் பெல்ட். ஸோ இப்போ ஒரு கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் மரியாதை செலுத்துறது. இதுங்க மரியாதை செலுத்துறது எப்படின்னா குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிற மாதிரி. இங்கே வந்து ஓஷ், எஸ், அந்த பண்போடு அடி பண்ணிடுறது தான் இங்கே வந்து நம்ம கவ் பண்ணுறது தான் ஓஷ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓஷ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த முதுகே நிறைய பேருக்கு வளையாமல் இருக்குது. இது வளையறதுக்கே கஷ்டப்படுது நிறைய பேருக்கு, ஏன்னா டியூ டு ஹார்ட் போ. ஸோ அதனால் இதை நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ஸ்பைனல் கார்ட் ஃப்ரெஷிங் நல்லா கிடைக்கும். அசைவுகள் தான் உடம்பை வந்து காப்பாற்றுது. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு யோய் அண்ட் கமாய் அப்படின்ற மாதிரி. ஓஷ் யோய், இங்கே ஒரு ரைட் ஹேண்ட் எடுத்து ஃப்ரண்ட்ஸ் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் பேக் வச்சுட்டு காலை ரெண்டு சேர்த்து இந்த பொசிஷனை யோய் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு கை அப்படியே இழுத்து வச்சு கமாய்ன்றது ரெடி பொசிஷன். ஒரு கமாண்டுக்காக வெயிட்டிங். இது வந்து கமாண்ட் ரெடி பொசிஷன். இந்த பக்கம் பண்ணுற பாருங்க. ஓஷ், நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே டைரக்ஷனில் பண்ணுங்க. இந்த பக்கம் மாதிரி பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. ஓஷ் யோய் 1 2 கமாய். மூச்சு இழுத்து விட்டோம்னா ரிலாக்ஸ் ஆகிடும் உடம்பு. இப்போ இதில் ஒரு அட்டாக்கிங் டெக்னிக் இருக்குது. இது எப்படி நான் காமிக்கிறேன் பாருங்க. கழுத்து பிடிக்கிறாரு, ரெண்டு கை வச்சு பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா யோய் 1 2 3. பாருங்க 1 2 3. இப்போ நம்ம பாம்பு இப்படி குத்துற மாதிரி இப்போ நம்ம குத்த முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓஷ்.